Hi dears, welcome to Shiny Thagaval. இப்போ நம்ம இந்த blouse மாடல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது இந்த பொம்மை மட்டும் கிடையாது, நிறைய ஃப்ளவர்ஸு இல்லாட்டி வேறு ஏதாவது பொம்மைங்க ஏதாவது டிசைன்ஸ் ஒரு பேட்டர்ன் இதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரே பக்கமாகவே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும், இந்த ப்ளவுஸ் இப்படி கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு தெரியாது. கொடுக்குற கஸ்டமருக்கு கொடுத்துட்டு எனக்கு இந்த டிசைன் வேணும் இப்படி தைங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் பிகினர்ஸ் கொஞ்சம் நல்லா தைக்க கற்றுக்கிட்டு இதை மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க தப்பு பண்ணுவாங்க. இதை மாதிரி எந்த டிசைன்ஸ் எந்த பொம்மை ஒரு ஃப்ளார் எந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த ப்ளவுஸ் மடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, இப்படி கரை பக்கம் மடித்து நமக்கு கொடுக்கல. இப்படி அவங்க வாங்கி எப்படி மடித்து பிரித்து பார்த்துருப்பாங்க, அவங்க ஒரு சைடாக மடித்து கொடுத்துட்டாங்க. அப்போது எந்த மடிப்பு எந்த பக்கம் இருக்குதோ அப்படியே போட்டு நீங்கள் கை ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ்க்கு கட் பண்ணிட்டீங்கன்னா, அது பார்க்கும்போது பக்கா சொதப்பலாக ரொம்ப அசிங்கமாக கண்டிப்பாக தெரியும், சொதப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கரை பக்கம் எந்த சைடுன்னு பாருங்கள். அதே போல் இதுலேயே நான் கரை பக்கம் பிரித்து போட்டேன். இந்த பக்கம் உங்களை பார்த்தா மாதிரி இருக்குது, ஓகேங்களா? இது அப்புறம் நெக்ஸ்ட்டு சைடு கரை பக்கம் போட்டோம் அப்படின்னா, தலைக்கீழாக இந்த பொம்மை இருக்குது. இப்போது இந்த தலைக்கீழாக இருக்கிற சைடை இப்படி திருப்பி நாலாக மடித்து கை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க, எப்படி இருக்கும்? இல்லை பேக் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க, அதை தைச்சி போடும்போது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சரியான சொதப்பலாக தானே இருக்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக தைச்சாலுமே சொதப்பல் தான், 100க்கு 1000% சொதப்பல் தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இதை மாதிரி பொம்மையோ பேட்டர்ன்ஸோ எது டிசைன்ஸ் கொடுத்துருந்தாலும் போட்டு பார்க்கணும். கரை சைடு தான் உங்களுக்கு கை போடணும் அப்படின்னு கிடையாது. இப்படி நார்மல் சைடு கூட நீங்கள் பிரித்து போடலாம். கை அவங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா இந்த சைடு நீங்கள் பிரித்து போடலாம். ஆனால் எந்த பக்கம் போட்டால் இதை மாதிரி நேராக வரும். இப்போது இந்த குதிரை பொம்மை இப்படி போட்டுட்டு கை கட் பண்ணி நீங்கள் எடுத்து அட்டாச் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். அதே போல் என்ன பண்ணணும், பேக் சைடுக்கு இந்த பொம்மை இப்படி பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இது நேராக போட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஹேண்ட் சைடு கட் பண்ணி எடுத்துட்டிங்க, ஓகேவா? அப்போ இந்த ஹேண்ட் சைடு என்ன வந்துடும், நேராக வந்துடும். ஆனால் திரும்ப நீங்கள் அதே கரை பக்கம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதுகு பக்கம் எடுத்திங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். இதே கரை பக்கம் தான் போடணும்னா அந்த சைடு கரைக்கு கையை எடுத்துட்டேன், இந்த சைடு கரை பகுதி வருது. ஆனால் இப்படி கட் பண்ணி போட்டால் பொம்மை ஃபுல்லாகவே தலைகீழாக தான் இருக்கும், அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ கரைப்பகுதி வச்சு தான் நீங்கள் பேக் சைடு தைக்கணும்னு கிடையாது. பேக் சைடு அளவு அந்த ஹைட்டு வரைக்கும் கட் பண்ணி தனியாக ஃபுல்லாக அந்த பாக்ஸு கர்வ் எடுக்கிறீங்கள, ஹேண்டோட கர்வ், அந்த கர்வ் அதுக்கப்புறம் கரெக்டாக அது இந்த ரெடி அளவு அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு, பிகினர்ஸ் 2 இன்ச்சு எடுத்துகிட்டு போட்டு ஷோல்டர்லேருந்து அந்த பாக்ஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பொம்மையை நேராக திருப்பி எப்படி வச்சா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வருமோ அப்படி தான் நீங்கள் பேக் கட் பண்ணணும், ஓகேவா? அதே போல் தான் ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதை மாதிரிலாம் வந்தால் எல்லாமே ஹேண்டு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து டிசைன்ஸ் எப்படி போட்டால் நேராக வரும்ட்டு கவனமாக இருந்து கட் பண்ணி தைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். Thanks for watching.